மரியாதைக்குரிய தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பார்வைக்கு நான் கொண்டு வரேன். அதே போல தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள், ஐயா ஹெச் ராஜா அவர்கள், அண்ணன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள், ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், எல்லோருக்கும் நான் சொல்றோம், ஐயா ஹெச் ராஜா ஐயா எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு கதறி இருக்கிறான். நீ அண்ணாமலையை கேட்கிற, சரி ஓகே ஒரு கட்சி தலைவர்னு பார்க்கலாம். ஹெச் ராஜாவே இன்னைக்கு கூப்புல உட்கார்ந்து இருக்காப்ல, அவரு காலில் உளுந்து நீ கெஞ்சுறன்னா ஒரே ஒரு காரணம் தான், சாட்டை ஆவணங்களை திருடிய அதிகாரி அப்படின்னு வெளியிட்டு இருக்கிறாப்ல. உண்மையிலேயே அதெல்லாம் ஆவணமா? அது என்ன பெரிய பிரிட்டிஷாருக்கும் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடல், அது அப்படியே அரசு ஆவணமா இவங்க பாதுகாத்து பொக்கிஷமா அவங்களோட செல்போன்ல வச்சிருக்கிறாங்க, அதை எடுத்து வெளியிட்டுட்டாங்களா? அதாவது கேடுகட்ட. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், இந்த ஆடியோக்கள் எதுவும் பொய் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் சொல்லல. இது எல்லாத்தையும் உண்மைன்னு அவன் ஒத்துக்கிட்டு பேசியிருக்கிறான். இதெல்லாம் என் செல்போன்ல இருந்துச்சு அப்படின்னு ஒத்துருக்கிறான். சொல்ல வேண்டியதானே, எல்லாத்துலயும் பேசுவேன், நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா, நல்ல ஆண்மகனா இருந்தா நிரூபிச்சு பாரு அப்படின்னு. இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வேண்டியதானே. இப்ப இதையெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிட்டானுங்க. அப்ப நாம் தமிழர் கட்சிக்குள்ள என்ன நடக்குது? கட்சியில் உள்ள பெண்களை பாலியல் ரீதியாக சீமான் பயன்படுத்துவது உறுதியாகி, இதுல சீமானோட ஆடியோ மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா அது மட்டும் இருக்க போறது இல்ல, சீமானுடைய அந்தரங்க வீடியோக்களும் இருக்க வாய்ப்புண்டு. அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் தேப்பையிலேன்னு 4 வார்த்தையை போட்டு திட்டிட்டு கட்சிக்குள்ள வச்சு, இதுல இருந்து அவன் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்ற அரசியல் நாகரிகத்தை இந்த சாக்கடைகளிடம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அதாவது ஐயா எங்களை விட்டுருங்க அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம். ட்ரைப் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். கடந்த வாரம் தொடர்ச்சியா சாட்டை துரைமுருகனோட ஆடியோக்கள் வெளியாயிட்டு வந்தது. அதாவது ஒரு போன்ல இருந்த ஆடியோக்கள் தொடர்ச்சியா வெளியாயிட்டு இருந்தது. அதுக்கு பதில் சொல்ற விதமா அவர் ஒரு தன்னிலை விளக்கத்தோட வீடியோவும், அது மட்டும் இல்லாம தமிழக காவல்துறையை கண்டிச்சு அதுல பேசியிருக்காரு. அந்த வீடியோவை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சாட்டை ஆவணங்களை திருடிய அதிகாரி அப்படின்னு வெளியிட்டு இருக்கிறாப்ல. உண்மையிலேயே அதெல்லாம் ஆவணமா? அது என்ன பெரிய பிரிட்டிஷாருக்கும் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடல், அது அப்படியே அரசு ஆவணமா இவங்க பாதுகாத்து பொக்கிஷமா அவங்களோட செல்போன்ல வச்சிருக்கிறாங்க, அதை எடுத்து வெளியிட்டுட்டாங்களா? அதாவது கேடுகட்ட கேவலமான விஷயங்கள் எல்லாம் எப்படி பாஜகவில் நடக்கிறதோ அதே போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியிலும் நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஆடியோ. இந்த 4-5 நாளா என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க இந்த நாம் தமிழர் கட்சி ஆமை குஞ்சுகள், இது ஏஐ, இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ஆடியோக்கள், இது சீமான் அண்ணனோட குரலே இல்லை, இது சாட்டை அண்ணனோட குரலே இல்லை, இது இடுமானம் கார்த்தியோட குரலே இல்லை அப்படின்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், இந்த ஆடியோக்கள் எதுவும் பொய் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் சொல்லல. இது எல்லாத்தையும் உண்மைன்னு அவன் ஒத்துக்கிட்டு பேசியிருக்கிறான். இதெல்லாம் என் செல்போன்ல இருந்துச்சு அப்படின்னு ஒத்துருக்கிறான் சாட்டை துரைமுருகன். அப்ப இதன் மூலமாக நமக்கு தெரிய வர்ற விஷயம் என்னன்னா, இடுமானம் கார்த்தி ஒரு பட்டியல் சமூகத்து பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கி அவர் பட்டியல் சமூகம் என்பதால் அவரை கைவிடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்றது முதல் உண்மை. இரண்டாவது உண்மை, அந்த காதல் விவகாரத்தில் சீமான் கட்ட பஞ்சாயத்து செய்திருக்கிறார். தான் எப்படி ஒரு ஏழை நடிகையை ஏமாற்றி திருமணம் செய்து 8 முறை கருக்கலைப்பு செய்து ஓரமா கைவிட்டு அவங்களை இன்னைக்கு நடுத்தருவில் நிற்க வைத்திருக்கிறாரோ, அதே போல தன் தம்பியையும், இது ஒன்றும் பட்டியல் சமூகமா இருக்குது, இது வசதியான பின்னணியாவும் தெரியல, இந்த பொண்ணை கலட்டி விடு, நம்ம வேற பொண்ணை பார்த்துக்கலாம் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து செய்திருப்பது இரண்டாவது உண்மை. அது இந்த ஆடியோவில் வெளியாகிருக்கிறது. மூன்றாவது, காளியம்மாளும் நத்தம் சிவசங்கரனும் பிசிறு, அந்த பிசிறை தொடச்செறியணும் அப்படின்னு சீமான் பேசியது அது உண்மை என்றாகி இருக்கிறது. நான்காவது, நித்யானந்தாவோடு இருக்கின்ற பெண்களை பார்த்து இவர் குடித்து விட்டு குடிபோதையில் அவங்க கூட இருக்கிற ஃபிகருங்கெல்லாம் எனக்கு பார்க்கிறப்ப எரிச்சலா இருக்குதுடா அப்படின்னு ஒரு பாலியல் குற்றவாளி மீண்டும் தன்னுடைய பாலியல் அபத்தமான ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தியது உறுதியாகி இருக்கிறது. ஐந்தாவதாக, மாலதியோடு குடிபோதையில் சவுக்கு சங்கர் இப்படியெல்லாம் என்ன பேசுறானே அப்படின்னு மண்டியிட்டு கதறியது உண்மை என்றாகி இருக்கிறது. ஆறாவதாக, சாட்டை துரைமுருகனை தேப்பயலே என்றும் சொல்லவே முடியாத இன்னும் பல வார்த்தைகளை பயன்படுத்தி ஆபாசமாக திட்டியது உண்மை என்றாகி இருக்கிறது. ஏழாவதாக, சாட்டை துரைமுருகனிடம் ஒப்படைத்திருந்த விஜயலட்சுமி பிரச்சனைய நீ சரியாவே பார்க்கலடா தேப்பயலே என்று சொல்லிவிட்டு அதை நானே டீல் பண்ணிக்கிறேன், நீ கட்சி வேலையை மட்டும் நொட்டு என்று சீமான் பேசியது உறுதியாகி இருக்கிறது. எட்டாவதாக,
வீரலட்சுமியை மிக ஆபாசமாக பேசியது, என் தொடத்தண்டிக்கு தான் இருப்பா, அவெல்லாம் பிரஸ் மீட் கொடுக்குறா எனக்கு எதிரா என்று பேசியது உறுதியாயிருக்கிறது. அப்ப இத்தனை ஆபாசங்களையும் தனக்குள்ளே வைத்து கொண்டு மற்றவர்களை நோக்கி கேள்வி எழுப்புகின்ற ஒரு காமாந்தகன், ஒரு பாலியல் குற்றவாளி, ஒரு சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைதாக வேண்டிய ஒரு குற்றவாளியினுடைய வாக்குமூலங்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது எல்லாமே இந்த ஆடியோ உறுதிப்படுத்தி இருக்குது. சொல்ல வேண்டியதானே, எல்லாத்துலயும் பேசுவ, நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா, நல்ல ஆண்மகனா இருந்தா நிரூபிச்சு பாரு அப்படின்னு, இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வேண்டியதானே. இப்ப இதையெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிட்டானுங்க. அப்ப நாம் தமிழர் கட்சிக்குள்ள என்ன நடக்குது? இப்படி கட்சியை நம்பி வருகின்ற பெண்களை பாலியல் ரீதியாக ஏமாற்றுவது, கர்ப்பமாக்குவது, அவர்களை கைவிடுவது நடக்குது. கட்சிக்காக உழைத்த காளியம்மாள் போன்றவர்களை பிசுறு மசுறு அப்படின்னு தூக்கி எறிவது நடக்கிறது. இதெல்லாம் தான் நடக்குது. இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல விஜயலட்சுமி புகாருக்காக சீமான் ஆஜராகிறாரு. ஆஜராகிட்டு வெளியே வந்த உடனே அவர் மனைவி கைல்வெளியாரை அந்நியாரை வைத்து கொண்டு சீமான் பேசியது என்ன? என் பொண்டாட்டி சொன்னா, நம்ம கொள்ளையில இத்தனை பொண்ணுங்க இருக்கிறாங்க, அதுங்களோடலாம் பழகிறத விட்டுட்டு உனக்கு இவதான் கிடைச்சாளா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுதான் அம்பலமாகுது. கட்சின்ற பெயரால் கட்சியில் உள்ள பெண்களை பாலியல் ரீதியாக சீமான் பயன்படுத்துவது உறுதியாகி இருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே சூடு சொரணா இருந்தா தேப்பையிலேன்னு என்ன எப்படா திட்டலாம்? இந்த ஆடியோ வந்த பிறகாவது சாட்டை துரைமுருகன் சீமானை நோக்கி கேள்வி எழுப்பி இருக்கணும். என்னை திட்டினது நீங்க தப்பு அப்படின்னு. உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் அதை தான் செஞ்சிருப்பான். ஆனா என்னுடைய தனிப்பட்ட ரகசியங்களை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இதனால என் குடும்பத்துல ஏதாவது ஆக போகுதா? என் பொண்டாட்டி ஏதாவது என்னை விட்டு போயிட போறாளா? இல்ல என் பிள்ளைங்க என்னை மதிக்காம போயிட போகுதா? கண்டிப்பா யோசிச்சு பாருங்களேன். இப்படியெல்லாம் நம்ம அப்பா தேப்பையிலாம் வார்த்தையால சீமான்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைச்சு இன்னும் உன்னை கேவலமா தான் நினைக்க போறாங்க. அந்த கேவலம் எதுவும் இல்லாமல் அப்படியான வார்த்தைகளை பெருமையாக நினைக்கக்கூடிய இடத்துல சாட்டை துரைமுருகன் இருக்கிறான் அப்படின்றது இது எவ்வளவு கேவலமான பிழைப்பு. இந்த பிழைப்புக்கு உண்மையிலேயே சாட்டை துரைமுருகன் நாண்டுட்டு சாகலாம். இந்த பிழைப்புக்கு இடும்பானங்கார்த்தி நாண்டுட்டு சாகலாம். இன்னும் ஆடியோ வெளிவந்து அந்த ஆடியோ உண்மைதான் அப்படின்றது ஊர்ஜிதமாகிய பிறகும் வாய் மூடி வாய் பொத்தி கொண்டு இருக்கின்ற காளியம்மாளும் நத்தம் சிவசங்கரனும் அவங்களாம் எதுக்கு உயிர் வாழணும்? உங்களுக்கு சூடு சொரணே இல்லையா? வெளியே பேசுங்கப்பா. இல்ல நீங்க மத்தவங்களை பார்த்து இனி அடிமை கிடிமைலாம் பேசுறதுக்கு எந்த யோகிதம் கிடையாது. நீங்க தான் 1ஆம் நம்பர் கொத்தடிமைகள். தங்களை எழுதி கொடுத்து கொண்ட நவீன கொத்தடிமைகள் யார் அப்படின்னா இதே நாம் தமிழர் கும்பல் தான் கொத்தடிமைகள். அவரோட போன்ல இருந்த எல்லா இந்த ஆடியோக்களையோ தரவுகள் எல்லாத்தையுமே போலீஸ் காவல்துறையினர் ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு மொத்தத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அங்கதான் ட்விஸ்டே இருக்குது. அதாவது இது ரெக்கவரி சாஃப்ட்வேர் எல்லாம் போட்டு எடுக்கல, இதான் இவனோட செல்போன்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறான். இப்ப இவனை தேப்பையிலேன்னு சீமான் திட்டினது வேணா இவன் செல்லுல இருக்கலாம். காளியம்மால பிசுறு, நத்தம் சிவசங்கரன் பிசுறு அப்படின்னு சொன்னது எப்படி இவன் செல்ல இருக்க முடியும்? மாலதியும் சீமானும் பேசுனது எப்படி இவன் செல்ல இருக்க முடியும்? ஒண்ணு அது மாலதி செல்ல இருக்கணும், இல்லைன்னா சீமான் செல்ல இருக்கணும். இவன் செல்லுக்கு எப்படி வந்துச்சு? இப்ப இடுமாவனம் கார்த்தி மேட்ரு ஒண்ணு அந்த பொண்ணோட செல்லுல இருக்கணும், இல்லைன்னா இடுமாவனம் கார்த்தியோட செல்லுல இருக்கணும், இல்லைன்னா இதுக்கு கட்ட பஞ்சாயத்து செய்த சீமானோட செல்லுல இருக்கணும். இவன் செல்லுக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அப்ப இந்த ஆடியோக்களை சேமித்து சாட்டை துரைமுருகன் வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? எவ்வளவு தவறுகளை சாட்டை துரைமுருகன் செய்தாலும் அந்த கட்சியில் இருந்து நீக்கப்படாமல் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியை குறுகிய காலத்தில் சாட்டை துரைமுருகன் பெற்றதற்கான காரணம் என்ன? இதுல சீமானோட ஆடியோ மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா அது மட்டும் இருக்க போறது இல்ல. சீமானுடைய அந்தரங்க வீடியோக்களும் இருக்க வாய்ப்புண்டு. அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் இவன் எப்படி பேசினாலும் அந்த ஆள் இவனை தேப்பையிலேன்னு 4 வார்த்தையை போட்டு திட்டிட்டு கட்சிக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படின்றது நாம் சூசகமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. ஒரு சாட்டை துரைமுருகன் குற்றச்சாட்டுற மாரி எஸ்பி வருண்குமார் இந்த ஆடியோக்களை கைப்பற்றதுக்காக தான் அவரை கைது செஞ்சிருக்காரா? அவர் மூலியமா தான் இந்த ஆடியோக்கள் பரப்பப்பட்டு வந்திருக்கா? இல்ல, உண்மையில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் குண்டர் சட்டத்திலும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டிய குற்றவாளி சாட்டை துரைமுருகன். சாட்டை அப்படின்ற பேர்ல வலையொலி நடத்திக்கிட்டு பர்சனல் அட்டாக். இதுல சாட்டை துரைமுருகன் சொல்றான், நாங்க நல்லது இந்த அரசு செய்தால் அதை வரவேற்கிறோம், அல்லது செய்தால் அதை எதிர்க்கிறோம், அதை தான் செய்யறோம், ஜனநாயகத்தில் இதற்கு கூட இடம் இல்லையா அப்படின்லாம் பேசுறான். உண்மையில் நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சி அந்த ஐடி விங்கு அவங்க பண்ற வேலைக்கு பேர் என்ன? அவங்க கட்சி கொள்கையை பரப்புறதுக்காக வச்சிருக்கிறாங்களா? யாரெல்லாம் நாம் தமிழரை குறித்து கேள்வி கேட்கிறார்களோ
அவர்களை கேரக்டர் அசாசினேட் செய்யறது, அவர்களுடைய புகைப்படங்களை மார்க் செய்து ஆபாசமாக வெட்டி ஒட்டி பரப்புவது. உண்மையிலே பாலிடிக்ஸ் தெரியாம இல்ல அப்பதான் பாலிடிக்ஸ்குள்ள நுழையிற ஒருத்தன் விமர்சனம் வச்சான்னா நாம் தமிழருடைய இந்த கொடூர ஐடி விங் திருட்டு கும்பலினுடைய தாக்குதல் தாங்க முடியாம அரசியலை விட்டே போயிடுவான். ஏன்னா அவ்வளவு ஆபாச அர்ச்சனைகள் அவர்களுடைய ஐடி விங் சார்பா நடத்தப்படுகிறது. அது எந்த அளவுக்குன்னா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் அவரையும் அப்படிதான் எழுதுவோம், அவருடைய மனைவியும் அப்படிதான் எழுதுவோம், உதயநிதியையும் நாங்க அப்படிதான் எழுதுவோம், அவருடைய மகனையும் அப்படிதான் எழுதுவோம் அப்படின்ற வரைக்கும். இது ஏதோ உங்களையும் என்னையும் மட்டும் இப்படி எழுதுறது இல்ல, இப்படி ஆபாசமா அவர்களை வரைக்கும் பாஜக சங்கிகள் எப்படி முதலமைச்சர்களையும் அவரது குடும்பத்தினரையும் இன்னும் பிற அமைச்சர்களையும் பர்சனல் அட்டாக் பண்றது, அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ற வேலையை செய்யறாங்களோ அதே வேலையை இவங்களும் தானே செய்யறாங்க. பாஜகவுக்கு எதிராக யார் கேள்வி கேட்டாலும் முதல்ல தேச துரோகிம்பாங்க, ரெண்டாவது அவன் இப்ப நீங்களே இருக்கிறீங்க அரவிந்த் அப்படின்னு, அவர் அரவிந்த் கிடையாது, அவர் முகமது அரவிந்த் அப்படின்னு கிளப்பி விடுவானுங்க. அதே போலத்தான் இந்த நாம் தமிழர் கும்பலும் அவர்களை நோக்கி கேள்வி கேட்பவர்களை, இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய பங்காளி திருமுருகன் காந்தி, அவரையே திருமுருகலு காந்தி அப்படின்னு ஒரு லூ போட்டு விட்டானுங்க. அவர் பேசுற அரசியல்ல உனக்கு மாற்று கருத்து இருந்தா நீ அதுக்கு பதில் சொல்லலாம், அதை விட்டுட்டு லூ போட வேண்டிய அவசியம் எங்க வருது? இப்ப என்னையே தெலுங்க அப்படின்னு எழுதுறானுங்க, ரொம்ப நகைச்சுவையா இருக்குது. இப்படியெல்லாம் பர்சனல் அட்டாக், கேரக்டர் அசாசினேஷன், இதை செய்யறதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேலை. இன்னும் சொல்ல போனால் இது ஏதோ ஐடி விங்ல இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. சாட்டை துரைமுருகனாக இருந்தாலும் சரி, இடும்பானம் கார்த்தியாக இருந்தாலும் சரி, இப்படி முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாருமே இத அவங்க மேடைகள்லயும் சரி கீழையும் சரி. காளியம்மா எப்படி பேசும் ஸ்டேஜ்ல, 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படிங்குது. இதெல்லாம் என்ன பேச்சு? கோடிக்கணக்கான மக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே செருப்பை கழட்டி அடிச்சிருக்கணும், ஆனா மக்கள் யாரும் அடிக்காம விட்டுட்டாங்க. காலை உணவு திட்டத்தை தினமலர் கக்கூஸ் நிரம்பி வழிகிறது அப்படின்னு எழுதணும். அதை விட கேவலமா இந்த சீமான் கும்பல் காலை உணவு திட்டத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் அரசியலா? இதுக்கு பேர் ஆக்கப்பூர்வமான அரசியலா? அது நல்ல திட்டம் இல்லையா? அந்த திட்டத்தை எதுக்கு கேவலப்படுத்துறீங்க? அப்ப இப்படி எல்லா கேடுகட்ட கேவலமான விஷயத்தையும் இவனுங்க பண்ணிட்டு அதற்கு ஒரு பதிலடி வந்தால், உண்மையிலேயே இந்த ஆடியோ எங்க இருந்து வருதுன்னா, ஒரு பக்கம் திருச்சி சூர்யாட்ட இருந்து வருது. திருச்சி சூர்யா சொன்னாதான் இது வருண்குமார் தான் வெளியிட்டு இருக்கிறாரா, இவர் அரெஸ்ட் பண்ண எஸ்பி தான் வெளியிட்டாரா அப்படின்றது தெரியும். நமக்கு வெளிப்படையா சமூக வலைதளங்கள் மூலமாக தெரிந்து கொள்வது ஒண்ணு, திருச்சி சூர்யா சிவா வெளியிடுறாரு, இன்னொரு புறம் அவர்களுடைய கட்சியினரே வெளியிடுறாங்க. குறிப்பாக காளியம்மாளை பிசிறு அப்படின்னு பேசின வீடியோ அவங்க கட்சிக்குள்ள இருந்தே வந்த வீடியோ. அதே போல வீரலட்சுமி சீமான் ஆபாசமாக பேசியது அவங்க கட்சிக்குள்ள இருந்தே சோர்ஸுகள் மூலமாக நமக்கு கிடைத்த வீடியோ. அப்ப எல்லாமே இவனுங்களுக்குள்ள இதை திமுக ஐடிவிங்க மேல எழுதுறானுங்க. அப்படி எழுதுவதற்கு என்ன தேவை வந்தது? திருச்சி சூர்யா திமுக ஐடிவிங்கா? நானே 1-2 வீடியோ வெளியிட்டு இருக்கிறேன், நாங்க என்ன ஐடிவிங்ல இருக்கிறோமா? நீ உன்கிட்ட நியாயம் இருந்தால் நேர்மை இருந்தால் இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. இதெல்லாம் பர்சனல் ஆடியோவா? இந்த ஆடியோலாம் பர்சனல் ஆடியோவா? நீ கர்ப்பமாகிட்டு ஒரு பொண்ணை கழட்டி விடுவ, கட்சியில நாங்க நாம் தமிழர் வாங்க தமிழ் தேசியம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு நீங்க இங்க காமவெறி ஆட்டம் போடிக்கிட்டு இருப்பீங்க. அதை அம்பலப்படுத்தி ஒரு ஆடியோ வந்தா அது தனிப்பட்ட விவகாரம். என்ன அது தனிப்பட்ட விவகாரமா? காளியம்மாளை பிசுறுன்னு சொல்றது அரசியல் ரீதியான பிரச்சனையா இல்ல தனிப்பட்ட விவகாரமா? மாலதி கிட்ட போன் பண்ணி கதறாப்லையோ, மாலதியோ இல்ல வேற எந்த பெண்ணோ அவங்கள்ட்ட சீமான் பர்சனலா பேசியிருக்காரு அப்படின்னா அதுல வெளியிடுறது தப்பு. இவர் பொலிட்டிக்கலா தானே அங்கேயும் பேசியிருக்கிறாரு. போன் அடிச்சு நான் என்ன தப்பு பண்ணேன், தீஞ்சி போயிருக்கேன், காஞ்சி போயிருக்கேன், நீ ஒரு ஞானி, நீ அறிவாளி இல்ல, நீ ஒரு ஞானி, இப்படின்லாம் போதையில. இதெல்லாம் என்ன தனிப்பட்ட உரையாடலா? இதெல்லாம் பொலிட்டிக்கலா பேசப்பட்ட உரையாடல் தானே. அதுக்கு நேர்மை இருந்தா நீ பதில் சொல்லு, அப்படி நடக்கலன்னு சொல்லு. ஆனா நீ எல்லாத்துக்குமே இதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிட்டு நான் கோர்ட்ல கேஸ் போடுவேன் அப்படின்னா என்ன நியாயம் இருக்குது இதுல? இல்ல முடிஞ்சா போடு, வழக்க நடத்து, நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லட்டும். சாட்டை துரைமுருகன் அந்த வீடியோல முதலமைச்சருக்கு சுட்டி காட்டுற மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரு. அதுல ஒரு விஷயமா பாத்ரூம் பெட்ரூம்ல கூட என்ன பாத்துட்டு இருக்காங்க, எனக்கு அந்த இடத்துல கூட எனக்கு தனி மந்திர சுதந்திரம் இல்லைன்ற மாதிரி ரொம்ப உருகி ஒரு இதை விட காமெடி ஏதாவது இருக்க முடியுமா? ஏங்க, இடுமான கார்த்தியோட ஆடியோ உன் செல்லுல இருக்குது. இடுமான கார்த்தியோட பெட்ரூம்ல, இடுமான கார்த்தியோட பாத்ரூம்ல நீ எதுக்கு எட்டி பாக்குற? சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் இடையிலான பிரச்சனை தொடர்பான ஆடியோ உன் செல்லுல இருக்குது. சீமானோட பாத்ரூமை நீ தான் எட்டி பார்த்துருக்கிற. எல்லா எச்ச வேலையும் நீ பார்த்துட்டு ஏதோ மத்தவங்க எட்டி பாக்குறாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய காமெடி. அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோல அவர் அவங்க கட்சி சார்பாகவும் ஒரு கேஸ் போடுறதா இருக்கிறாங்க, சாட்டை துரைமுருகனும் தனிப்பட்ட முறையில ஒரு வழக்கு தொடர்றதா இருக்கிறாரு. உச்சநீதிமன்றமும் போய் இதை ஜெயிப்போம்,
இதுக்கு பதில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல அதான் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல பேசுறப்ப சாட்டை துரைமுருகன் இன்னொன்னு சொன்னாரு. என்ன வந்து விசாரணை கூப்பிட்டாங்க, என் செல்லுல இருந்து எதையுமே எடுக்கல, நேர்மையா டீல் பண்ணாங்க, என்ஐஏவுக்கு சர்வாதிகார அமைப்புன்றாங்க. ஆனா அந்த என்ஐஏ விட மோசமான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை. என்ஐஏ வந்து நல்ல அமைப்பான், தமிழ்நாடு காவல்துறை சர்வாதிகாரமான அமைப்பான். இதுக்கு என்ன ஆதாரம், என்ன அடிப்படை? மதுரையை சேர்ந்த 2 வழக்கறிஞர்கள், அவங்க இஸ்லாமியர்கள் என்ற காரணத்திற்காக என்ஐஏவில் கைது செய்யப்பட்டவர்கள். நீங்க புரிஞ்சுக்கணும், இவங்க சாதாரண இஸ்லாமியர்கள் கிடையாது. கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற 2 வக்கீல், அவங்கள ஒரு தீவிரவாத வழக்கின் அடிப்படையில கைது செய்யறாங்க. அதற்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்துறாங்க. மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உள்ளிட்ட பல வழக்கறிஞர்கள், அந்த மக்கள் உரிமை சார்ந்து செயல்படுகின்ற செயல்பாட்டாளர்கள் போராட்டம் நீதிமன்றத்திற்கு வெளியிலும் உள்ளேயும் நடத்தி அவங்கள மீட்டு கொண்டு வந்தாங்க. ஒரு வழக்கறிஞராக இருக்கின்ற இஸ்லாமியருக்கே இந்த நிலைமைதான் என்ஐஏவால நடத்தப்படுது, வேட்டையாடப்படுறாங்க அப்படின்னா சாதாரண முஸ்லிம்களுடைய நிலை என்ன? எத்தனை வழக்குகள் 10 ஆண்டு 20 ஆண்டு இஸ்லாமியர் என்ற காரணத்திற்காகவே தீவிரவாத முத்திரை குத்தி அப்பாவி இஸ்லாமியர்களை சிறையில் அடைத்து பல 10 ஆண்டுகளை கழித்து சிறையை விட்டு இவங்க நிரபராதி, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு வெளியில் வந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? விசாரணை கைதியாகவே தன்னுடைய வாழ்நாட்களை சிறையில் இந்த என்ஐஏவால் முடித்து கொண்ட எத்தனையோ அப்பாவி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவருக்கு என்ஐஏ நல்ல அமைப்பான். என்ஐஏ ஏன் நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்றான்னா, இது இவங்களோட டாடி. எடப்பாடிக்கு மட்டும் மோடி டாடி கிடையாது, இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் மோடி வந்து டாடி தான். அந்த பாசத்துலதான் இவனுங்க இப்படி சொல்றானுங்க. இப்ப இதுல போற போக்குல 2 விஷயத்த சாட்டை துரைமுருகன் சொல்றான். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று அண்ணா சொன்னாரே, நீங்க இப்படி பண்ணலாமா? முதலமைச்சரே, கலைஞர் வந்து எங்க அண்ணனையும் அமீரையும் அரெஸ்ட் பண்ணாரு, அவங்களோட செல்போன்ல இருந்து இப்படி பர்சனல் ஆடியோக்கள்லாம் வந்துச்சா? இப்படின்ற பல விஷயம் கேட்கிறான். அன்னைக்கு இருந்தது சாதா செட்டு, அன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஓவர் அந்த மெத்தடெல்லாம் இல்லைன்னு வைங்களேன். இப்போதான் அது அதிகரிச்சிருக்குது. இப்ப இதுல இருந்து அவன் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்ற அரசியல் நாகரிகத்தை இந்த சாக்கடைகளிடம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அதாவது ஐயா எங்களை விட்டுருங்க அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் காலில் விழாத குறையாக விழுந்து இந்த சாட்டை துரைமுருகன் கெஞ்சிறான். கெஞ்சறதோட மட்டும் இல்ல, இன்னொரு பாயிண்ட சொன்னான். அதுதான் அவனுடைய அரசியல் ஞானப்பால் எந்த அளவுக்கு சீமான்ட்ட குடிச்சிருக்கிறான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. காமராஜர் இறந்த பொழுது அண்ணா போய் நின்னாரு. ஏன் நின்னாரு? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு நின்னாரு அப்படின்றான். அடங் என்ன சொல்றது அந்த விஷயத்துல? ஏங்க, அண்ணா 1969 அவரு இறந்துட்டாரு. காமராஜர் 1975 இறக்குறாரு. அன்னைக்கு கலைஞர் தான் அவருக்கு நல்லடக்கம் பண்றதுக்கு அவருக்கு துணையா நிக்கிறாரு. 1969 செத்த அண்ணா 1975 காமராஜர் செத்தப்ப அங்க போய் எப்படி நிக்க முடியும்? இது எல்லாமே முழுவதும் ஞானப்பால் மண்ணா அப்படின்ற மாதிரி உனக்கு மண்டை முழுக்க வந்து ஞானம் தான் இருக்குது. ஒண்ணு ஆபாசம், இன்னொன்னு இது போன்ற அரசியல் தற்குறித்தனம். இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்றான். இதுல இன்னொன்னு அடுத்த பார்ட், இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் இது வந்து முதலமைச்சர் காலில் விழுந்தது. இன்னொரு பார்ட்டு தன்னை ஏவி விட்ட எஜமானர்கள், நாக்பூர் எஜமானர்களிடமும் அதிமுக எஜமானர்களிடம் காலில் விழுந்து கெஞ்சுறான். அதுல அவன் சொல்றதுதான் ரொம்ப முக்கியம். ஐயா இபிஎஸ், அண்ணன் அண்ணாமலை, ஐயா எச் ராஜா, இவங்கெல்லாம் எப்படியாவது வந்து எனக்கு ஆதரவா நிக்கணும். ஐயா எச் ராஜா, ஐயா எப்படியாவது என்னை காப்பாத்துங்க ஐயா. ஏன் நீ அண்ணாமலையை கேட்கிற, சரி ஓகே, ஒரு கட்சி தலைவரும் பார்க்கலாம். எச் ராஜாவே இன்னைக்கு கூப்புல உட்கார்ந்து இருக்காப்புல, அவரு காலில் உளுந்து நீ கெஞ்சுறன்னா ஒரே ஒரு காரணம் தான், இவர்களுக்கு உள்ள இருந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங் இன்னைக்கு வெளிப்படையாக இருக்கிறது. பாஜகவும் அதிமுகவும் தான் எங்களுக்கு எஜமானர்களாக பிஸ்கட் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத வெளியில் வந்து அவர்களுடைய வளர்ப்பு பிராணியாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் சொல்லி இருக்கிறான். ஐயா எச் ராஜா, ஐயா எச் ராஜா, ஐயா எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு கதறி இருக்கிறான். நீ தான் கேஸ் போட போறல்ல, போய் கேஸை நடத்து, அதுல இருந்து நில்லு. அதை விட்டுட்டு ஏன் எச் ராஜா காலில் விழுற? அதாவது இவனுங்க நிறைய இவனுங்களுக்கு கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்மாழ்வார் ஐயா அம்மானுங்க, இந்த ஐயா அம்மானுங்க, அந்த ஐயா அம்மானுங்க, இவர் அப்பா அம்மானுங்க, அவர் அப்பா அம்மானுங்க, கடைசியா பாத்தீங்கன்னா எச் ராஜாவையும் ஐயான்ட்டானுங்க. அவர் ஐயான்னா என்ன ஐயா, எதன் அடிப்படையில உனக்கு ஐயா, அதை நீ தெளிவுபடுத்தணும்ல. இல்ல இதுக்கிடையில இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குது. இப்ப நம்ம சேனல் 3 முறை முடக்கப்பட்டது. ரூட்ஸ் முடக்கப்பட்டது, அடுத்து ட்ரைப்ஸுக்கு வந்துச்சு, ரூட்ஸ் 24x7 வந்துச்சு. இப்படியான நெருக்கடிகளை சந்திச்சோம். அப்படி
சேனல் தடை வந்தப்போ பல்வேறு நபர்களும் நமக்கு ஆதரவாக தலைவர்களும் அறிக்கை விட்டார்கள், பேசினார்கள், இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ சேனல் முடங்கின மறுநாள் ஒரு தோழர் என்கிட்ட பேட்டியில கேட்கிறாரு, சீமான் இன்னும் உங்களோட கருத்துரிமைக்காக ஆதரவா பேசலையே, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. அன்னைக்கு வந்து நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, KT ராகவனுடைய கையுரிமைக்காகவும் கிஷோர் கே சுவாமியினுடைய கருத்துரிமைக்காகவும் வெறுப்பு பேச்சு பேசுகின்ற மாரிதாசுக்கு கருத்துரிமை வேண்டும் என்று 24 மணி நேரமும் தமிழ் மக்களுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு கருத்துரிமை வேண்டும் என்று பேசுகின்ற சீமான் எல்லாம் எனக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அப்படி எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப கேவலமானது. அந்த ஆள் எனக்காக பேசாம இருக்கிறதா நான் இவ்வளவு நாள் செயல்பட்ட மக்களுக்காக வேலை செய்ததற்கு எனக்கான மரியாதையா நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அதே தான் சாட்டை துரைமுருகன்ட்ட கேட்கிறேன். நீ ஒரு யோக்கியமான ஜென்மமா இருந்தா, உண்மையிலேயே நீ தமிழ் மக்களுக்காக பேசணும்னா இருந்தா, நீ உன் கட்சியை நம்பி மட்டும் இந்த கேஸை நடத்து. உன் கட்சியை நம்பு, உன்னோட வழக்கறிஞர்களை நம்பு, அவங்கள நம்பி கேஸை நடத்து. ஐயா எச்ராஜா ஐயா எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு ஏன் நீ அங்க போய் கதற? அண்ணன் அண்ணாமலை அண்ணன் காப்பாத்துங்க அண்ணன் ஏன் அப்படி போய் கதற? ஏன் கதறாருன்னா, பாஜக தான் இவர்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. NIA-விலிருந்து சாட்டை துரைமுருகனை காப்பாற்றியது அண்ணாமலை தான். சோ இந்த பாசத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசுகிறார்கள். உண்மையிலேயே இவர்கள் ஒரு வெக்கங்கெட்ட மானங்கெட்ட, இன்னும் தமிழில் என்னென்ன கேவலமான வார்த்தைகள் இருக்கின்றதோ அத்தனை வார்த்தைகளாலும் அர்ச்சிக்கப்பட வேண்டிய ஒரு நபர்கள் அப்படின்றதா நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.